பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்த 3000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் திருநாளை கொண்டாடிட திராவிட மாடல் அரசு 2,22,21,170 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வாழும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீள கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்கம் 3000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன்படி இன்று தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தஞ்சாவூரில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன், டி.கே.ஜி. நீலமேகம், மேயர் சன் ராமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொகுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேஷ்டி, சேலை, ரொக்க பணம், அரிசி, கரும்பு, சர்க்கரை எல்லாமே கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சந்தோஷம். வேஷ்டி, சேலை, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி, 1 கரும்பு, 3000 ரொக்க பணம் ஐயா கொடுத்துருக்குறாங்க. இதனால கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் நல்லா பயன்பெறுவாங்க. இந்த பொங்கல் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இந்த ஆண்டு நல்லா இருக்கும். மீண்டும் ஐயா வருவாங்கன்னு நான் வாழ்த்துறேன். என்னோட பிள்ளைதான் அது. மீண்டும் வாழ்த்துறேன். அவர் முதல்வர் தான் எல்லாமே முன்னோடி செய்யறாரு மக்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் தான் ஜெயிச்சு நல்லபடியா வருவாரு. ஓய்வூதியம் தமிழ்தாங்க இருக்கு. இப்ப பொங்கலுக்கு நல்லா பரிசு கொடுத்துருக்காரு. அதனால மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லா விதத்திலும். இதேபோன்று நெல்லை மாவட்டத்தில் 5,1769 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைத்தார். முழு நீள கரும்பு, பச்சரிசி மற்றும் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் பொதுமக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரஹாம்பல், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொங்கலுக்கான தொகை, சிறப்பு தொகையா இருக்கு. ஏன்னா பொங்கலுக்கான செலவு இந்த 3000 ரூபாயில கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இது பண்ணிக்கலாம். அதனால யார்கிட்டயும் கடன் வாங்கணும் அவசியம் இல்லை. அதுக்காண்டி சார் கரெக்டான டைம்ல அது கொடுத்துருக்காங்க. பொங்கல் இந்த 3000 ரூபாய் கொடுத்தனால எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமான பொங்கலா இருக்கும், சிறப்பான பொங்கலாவும் இருக்கும். இந்த பொங்கல் பரிசு 3000 ரூபாய் கொடுத்தனால நல்ல உதவியா இருக்கு. கஷ்டப்பட்ட குடும்பத்துக்குலாம் நல்ல உதவியா இருக்குது. அது போக கரும்பு, பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை எல்லாம் கொடுக்கறனால பொங்கலுக்கு எங்களுக்கு இது உதவியா இருக்குது. பொங்கல் பொடி கொடுக்குற மகளுக்கு கொடுக்கறது கூட இந்த 3000 ரூபாய் எங்களுக்கு நல்ல முதலமைச்சர் கொடுக்கறது ரொம்ப உதவியா இருக்கு. முதலமைச்சருக்கு நன்றி. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் உதயசூரியன், மேயர் சங்கீதா, ஒன்றிய செயலாளர் விவேகன் ராஜ், பகுதி செயலாளர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.